தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் அவருக்கு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை வேதத்தில் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகும் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 24லிருந்து நீங்க வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கங்க, நான் வாசிக்கிறேன். பைபிளில இன்னைக்கு நாம என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லுவோம். இஸ்ரேல் பீப்புள், யூத மக்களோட நான் அதிகமாய் பழகி இருக்கிறேன். யூத மக்கள்கிட்ட அவங்க இன்னைக்குமே இந்த ஆசீர்வாதத்தை தான் அவங்க தன்னுடைய ஜனங்களை சொல்லி முடிக்கிறார்கள். என்னையும் இந்த ஒரு யூதன் இந்த வசனத்தை சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு போனாரு. யூத பெண்களோட நிறைய பார்த்துருக்கிறேன். அவங்க கல்ச்சர்ஸ் நிறைய தெரியும். ஆகையினால இவரும் நியர்பை யூத தேசத்துக்கு பக்கத்துல சவுதி அரேபியால இருந்து வந்ததுனால அவர் ஆண்டவர் முஸ்லீம்ல இருந்து யூதனாக இனி மாற்றுவாராக. என்னாகும் எழுதின புஸ்தகம் புக் ஆஃப் நம்பர்ஸ் 6ஆம் அதிகாரம் chapter 6 and verse up to 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். 3 ஆசீர்வாதங்களை நான் தருகிறேன். அதே போல 3வது ஏறத்தால ஃபர்ஸ்ட் அவர் நிறைய அவருடைய டெஸ்டிமனிஸ் நிறைய கேட்டிருக்கிறேன். அதிகமா பைபிள் செக்மெண்ட்னு எடுத்துட்டா அவர் எனக்கு அதிகமா டீச் பண்ணுவார். அது நானும் அந்த இடத்துல குவைட்டா இருப்பேன். அதிகமா பைபிள் இருந்து ரொம்ப டெப்தா போய் டீச் பண்ண ஆரம்பிச்சேன். சரி என்ன பேசுறாருன்னு சொல்லி நானும் கேட்க ஆரம்பிப்பேன். ஆனா இன்னைக்கு அந்த காரியம் நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய சான்ஸ். நான் பேச விமல் கேட்டு அவர் படித்து கிறிஸ்துவராக இருந்து அவர் ஒரு வேலையை பிடித்து அவர் ஹோட்டலெல்லாம் நடத்திட்டு இருந்தான்ட்டெல்லாம் நீங்கள் சொல்லி கேட்டுருக்கீங்க. இப்படியெல்லாம் பலவிதமான ஜாப் ஓரியன்ட் செக்குலர் ஜாப்ல எல்லாம் அவர் இருந்திருக்கிறார். ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் அவர் மேரேஜ் ஆகி வெளிநாடு போய் ஒரு லைஃப்ல இதுதான் நான் நல்ல ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டேன், இந்த லெவலுக்கு நான் வர்றதுக்கு தான் நான் இத்தனை நாளாக நான் படித்தேன், சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்துட்டேன் அப்படிங்கிறது தட் இஸ் அ செகண்ட் லெவல். அவர் சொன்னார், சம்படி சொன்னீங்க நிறைய லட்சங்கள் சேலரியில் அவங்க குடும்பம் இருந்ததுன்னு சொல்லி, விமலும் அகிலும் இல்லையா? ரைட். இது தட் இஸ் அ செகண்ட் லெவல். இப்போ அவர் தேர்ட் டைமென்ஷனுக்கு வந்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோம், பிரைஸ் காட், ஹalleluya. இது 3வது லெவல். இதுக்கு மேல லெவல் கிடையாது. This is the esteem level. ஆமென். ஒரு கரங்களை தள்ளிலே சொல்லுவோம். 3 லெவலுக்கு 3 வசனங்களை மறுபடியும் அதை தியானிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இது பிறந்ததிலிருந்து அவர் அப்ராட் கண்ட்ரி போற வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லெவல். 2வது தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்கிறவர். போற பக்கம் போற உங்களுக்கு நல்ல சோர்சஸ். எத்தனை ஃபிளைட் ஏறி இருக்கீங்க? 250 137 ஃபிளைட் ஏறி இறங்கி இருக்கிறேன். நான் வம்புக்குன்னு சொல்லி இங்க புக் பண்ணி ஏரோப்ளேன்ல சாகருக்குள்ள ஒரு தேட்டு போகணும்னு சொல்லி விமல்கிட்ட பணத்தை கொடுத்து, தயவு செய்து என்ன செய்யற, நான் ஏரோப்ளேன்ல போகணும்னு சொல்லி இப்படி போனாங்க நாங்கள். அவர் பாரு 137 இன்டர்நேஷனல் டிராவல்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஆண்டவர் கிருபையா இருந்தது. 3வது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி. இப்போ இந்த பர்த்டே கூட துதி வேலை பிரசன்னமா என்ன செஞ்சிட்டாங்க? மாத்திட்டாங்க. இது சவுதியை கடந்த ஆசீர்வாதம், ஸ்டார் ஹோட்டல்களை கடந்த ஆசீர்வாதம். இந்த பிரசன்னம் என்பது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட. உலகத்துல எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஒரு மனுஷன் ஏறத்தாழ ஒயிட் பீப்புளோட நான் ஒரு வேலைக்கு 13,000 ரூபாய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஒரு வேலைக்கு, ஒரே ஒரு வேலைக்கு. ஆனால் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல கூட சமாதானம் என்ன செய்யாது, கிடைக்காது. அது இந்த ரூம்ல நிச்சயமா கிடைக்கும். ஆமென். ஹalleluya.
அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆசீர்வாதமும், இந்த பிள்ளைகளுக்கு, அவருடைய 2 பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதமும் சமாதானமும் இந்த நாளில் கிடைத்திருக்கிறது. That is 3D, third dimensions. Amen. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆள சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆள சொல்லித்தா. ஏழை எந்தன் என்னுள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, நீ வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆள சொல்லித்தா. எஸ்பி பாலசுப்ரமணியம் மேரேஜ் போயிட்டாரு. அவரு பாடின கிறிஸ்துவ பாட்டு. தாய் போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீ தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழி காட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. வீழ்கின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும், எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, நீ வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆள சொல்லித்தா. ஒரு சரணம் மட்டும். நிலவென்னும் கண்கள் நீர் பூக்கும் வேலை, நிலமாக நின்று தாங்கிக் கொள்வாய். மலர் சோலை நானும் மலராது போனால், மலையாக என்னில் பலம் சேர்க்கவா. நீரில்லை என்றால் இன்பம் சேருமா, நீ என்னுள் சேர்ந்தால் சோகம் தங்குமா. நீ இல்லை என்றால் கீதம் தோன்றுமா, நீ என்னுள் சேர்ந்தால் வேதம் வேண்டுமா. என் வாழ்வில் எல்லாமே நீ தந்த செல்வங்கள், என் வாழ்வில் துன்பங்கள் நீ பூத்த வானங்கள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, நீ வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆள சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆள சொல்லித்தா. ஏழை எந்தன் என்னுள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, நீ வாழ்
என்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆள சொல்லித்தா. We are having to perfection. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி இருக்கட்டும். 3 வார்த்தை வசனங்களை ஞாபகப்படுத்திவிட்டு நான் கடந்து செல்கிறேன். 1, பிள்ளையும் தகப்பனும் உண்டான உறவு. நம்ம ஆதியில நாம் ரட்சிக்கப்பட்டப்ப இருந்த உறவு, முதல் அந்த சால்வேஷன், ரட்சிக்கப்பட்ட உறவு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உண்டான ஒரு ஸ்தானம். 3 நிலையில் வச்சுங்களேன். இதுல பாருங்க, இந்த ஜாய் இப்ப எங்க போனாலும் அப்பா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு கேட்கும். இது ஒரு டைம், இது ஒரு பீரியட். ஆனா இந்த குழந்தை கேட்கிறப்ப விமல் என்ன செஞ்சிடும், எங்க இருந்தாலும் அந்த ஐஸ்கிரீம் என்ன செஞ்சிடணும், வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிள்ளை உங்கள்கிட்ட என்ன செய்யாது, ஐஸ்கிரீம் கேட்காது. தட் இஸ் நம்முடைய கிறிஸ்துவனுடைய முதல் பருவம், குழந்தை பருவம். எதை கேட்டாலும் சரி, ஒரு பெரிய மளிகை கடைக்கான லிஸ்ட் கொடுக்குறது. நம்ம ஜெபம்னாவே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டர்ட்ட என்ன செய்யறது, லிஸ்ட் கொடுக்குறதா, அதுதான் சொல்லி ஜெபம் நினைச்சது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெவல். 2வது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிள்ளை எதை கேட்டால், நான் எதை கேட்டா தேப்போம், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனோ, அப்ப மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனோ அப்படிங்கிற, தேலை கொடுப்போம். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஆஸ்கிங் எதனாலும் ஆண்டர்ட்ட கேட்கறது, எந்த எக்ஸ்பெக்டேஷனா இருந்தாலும் சரி ஆண்டர்ட்ட கேட்கறது. 2வது ஒரு ஸ்தானம் இருக்கிறது. இயேசு சொல்ற, நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஆமென். இனிமே நீங்க எனக்கு பிள்ளைகள் இல்ல, நீங்க யார் எனக்கு. அவர் 6ஆம் இடத்துல பார்த்தா எனக்கே கொஞ்சம் இதாயிடுச்சு. அவர் சிநேகிதர் ஆயிட்டாரு இன்னைக்கு. ஆமென். இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு பிசினஸ் பண்ணுவாரா இல்ல பாஸ்டர் ஆயிடுவாரான்னு தெரியல. ஆமென். ஹalleluya. It's a wonderful service, அவருடைய சர்வீஸ். நான் அப்படியே முதல்ல வந்தானே எனக்கு தெரியல, பாட அவர் பாடிட்டு உங்க பேர் மறந்துட்டேன். சாம் பாட இன்னும் கொஞ்சம் இப்படியே பாடிட்டு போனா நல்லா இருக்குமே, ஒரு 9-10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆமென். Praise the Lord. Just really God will gifted. நீங்க ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க. அதை இன்னும் வளர்த்திக்கலாம். ஆமென். Praise God. ஸ்தோத்திரம். செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஸ்நேகிதர், ஃப்ரெண்ட் லெவல். ஃப்ரெண்டுங்கிறார். இனிமே ஜாய் மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏசப்பான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட் கிட்ட போய், டேய் எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு கேட்போமா. பணம் 10,000 வேணும்டா மச்சா, மாமா கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, ஒரு 20,000 பெரட்டுட, அப்புறம் ஒரு வாரத்துல என்ன செஞ்சிடறேன். புரிஞ்சுங்களா? இயேசு நம்ம ஒரு கட்டத்துல நம்முடைய ஜெபத்தை எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ பிள்ளைகளா இருக்க விரும்பல. ஆண்டு சொல்றாரு, சீஷர்களுக்கு சொல்றாரு, இப்ப நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். சிநேகிதர் ஆயிட்டோன்னே இப்ப பேர்டன் கொஞ்சம் ஜாஸ்தி. முன்ன ஃபுல்லா டேக் ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம், குழந்தைய தூக்கி தோல்லையும் மார்லையும் போட்டு இருந்தோம். இப்போ ஃப்ரெண்டுன்னொன்னே என்ன செய்யணும், கொஞ்சம் வெயிட் என்ன செய்யணும், ஒரு கையை, இயேசுனுடைய கையை, ஒரு பாரத்தை என்ன செய்யணும், நம்ம சுமக்கணும். உன்னதப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது, என் சகோதரியே, உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் சகோதரியே, என் மனவாளி. நிச்சயம் இந்த 1 நிமிஷம் முடிச்சிருவேன். நீங்க ஏதோ பைபிளை பெரட்டி தான் பயந்துடாதீங்க. இன்னும் 2 மினிட்ஸ் முடிச்சிருவேன். என் சகோதரியே, என் மனவாளியே. ஆமென். ஒருத்தருக்கு அக்கா இருக்கணும், ஒருத்தருக்கு மனைவி இருக்கணும். இங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு யாரு இருக்கா? கணவர் இருக்கார், கூட பிறந்திருக்கார். இப்படி வச்சுங்க. இப்போ உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இங்க போட்டிருக்கு, என் சகோதரியே, என் மனவாளியேங்கிற. உங்களுக்கு உங்க பிரதர் பேர் என்ன? சாம். சாம் வேற, விமல் வேற. சகோதரனை பார்த்து என் சகோதரனேன்னு சொல்லிட்டு என் புருஷனே அப்படிங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு,
என்ன சொல்றாருன்னா, என் சகோதரியே. இப்போ என்னோட அக்கா பேர் வந்து தாமரை செல்வி, அவ பொள்ளாச்சியில் இருக்கா. என் மனைவி இங்க இருக்கா, அவ பேரு மெர்லின் சாந்தி, அவ வந்து இங்க இருக்கிறா. அப்போ சகோதரிங்கிறது வேற, மணவாளிங்கிறது வேற. as prophetics இங்க நம்ம பார்க்கிற பிரகாரம். இப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு வீச்சுல பிள்ளைகளா இருந்ததான நம்மை நண்பர்களாக்கினார். நண்பர்களாய் இருந்த நம்மை சகோதரிகளாய் ஆக்கினது மட்டுமின்றி பெங்கு தூக்கி உட்கார வச்சிட்டாரு. நீதான் என்னுடைய வைஃப். ஆமென். இப்போ ஜாய் வந்து பொண்ணா இருந்தா, ரெண்டாவது ஃப்ரெண்டா இருந்தா, இப்போ இயேசுக்கு யார மாறிட்டா? நான் ஆண்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய யோசிச்சிருக்கிறேன். என்ன யோசிச்சிருக்கேன்னா, எங்க அப்பாவும் இயேசு அப்பான்னு கூப்பிட்டாரு, நானும் இயேசு அப்பான்னு கூப்பிடுறேன். என் பொண்ணு என்ன செய்யறா? இயேசுவை அவரு அப்பாங்கிற ஸ்தானம் என்ன செய்யறது இல்ல, மாறுறதே இல்ல. ஆக்சுவலி மாறணும். இப்போ எனக்கு அப்பா வந்து என் பொண்ணை எப்படி கூப்பிடுறா? அப்பான்னு கூப்பிடுறாளா? தாத்தா கூப்பிடுறா. இன்னொரு ஜெனரேஷன் தாண்டி போயிடுச்சுன்னா, எங்க மெர்லினோட மிஸ்ஸஸ்ல 5 ஜெனரேஷன் இப்ப இருக்கிறாங்க. 5வது பாட்டி இருக்கிறாங்க, என்னோட மாமியாரோட அம்மாவும் இருக்கிறாங்க. எல்லாம் இப்போ என் பொண்ணோட 5 ஜெனரேஷன் இப்ப இருக்கிறாங்க. 5 பேர்த்த வரிசையா ஸ்டெப்ல உட்கார வச்சு நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். 5. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாட்டி வேற, கொள்ளு பாட்டி வேற, அம்மா வேற, இவங்க வேற. ஆனால் இயேசுக்கு எல்லாமே எனக்கும் அப்பா, ஜாய்க்கு அப்பா. அவன் ஜாய்க்கு இனிமே 50 வருஷம் கழிச்சு பாட்டி ஜாய் ஆனாலும், ஜாயினுடைய பேரம்பேத்திகளுக்கு யாருதான்? இயேசு அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் அப்கிரேட் பண்றேன். இது ஒரு துதி வேலையா இருக்கிறதுனால உங்களுக்கு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் இனிமேல் பிள்ளைகளை போல என்ன செய்ய வேண்டாம்? ஜெபம் சொல்லுங்க. வளர்ந்த மக்கள் தான் ஜெபம் பண்ண வேண்டாம், கேட்க வேண்டாம். அப்புறம் 2வது, ஃப்ரெண்டு மாதிரி என்ன செய்யாதீங்க இயேசுகிட்ட இனிமேல். சொல்லுங்க சொல்லுங்க சார். இனிமேல் ஃப்ரெண்டு கிட்ட மூவ் பண்ற மாதிரி அதெல்லாம் பாத்துக்காரியா, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டாம். ஆமென். பிரைஸ் காட். உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானம். ஆமென். நீ வீட்டுக்காரி வந்து நடுராத்திரி எல்லாம் போயிடுவாங்க. அகிலாஸ் நைட் தான் சொல்லுவாங்க, காலையில ஏனுங்க நம்ம வீட்டுல அரிசி தீர்ந்து போச்சுங்க, காலையில என்ன செய்யணும்? வெடிஞ்சு அதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்தா தான் ஒரு சோறு. ஓகே, வசனம் யாருக்கு வேணா எப்படி வேணா வரலாம். அது வசனம் இல்லையா? போறப்ப குத்தும், திருப்பி வரப்ப குத்தும், என்னை குத்தும், உங்களை குத்தும். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ மனைவி வந்து என்ன வந்து நான் அந்த இடத்துக்கு போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்குன்னா நான் சொல்லுவேன். லைக் அப்படித்தானே ஃபீல் பண்ணணும். இயேசு சிலுவை சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப அவனால தூக்க முடியல. தூக்க முடியலன்னே 12 சீசர் ஓடி போயிட்டான். ஒருத்தர் இருக்கிறான், அவன் யாரு? சிரேனேவரான எஸ்கீமோன். அவனை பிடிச்சு சிலுவை தூக்கி வச்சு தூக்கிடாங்கிறாங்க. அப்போ we are holders of cross. நாம் சிலுவையை சுமக்கிறவர்கள். ஆமென். ஆமென். இப்போ வசனம் சொல்றது, அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் நாம் சந்தோஷப்பட கடவோம். நம்ம எல்லாரும் சந்தோஷத்துக்கு மட்டும் பங்காளிகள் இல்ல. அங்க இயேசுவை கல்லறையில போட்டு வைக்கிற வரைக்கும் ஒருத்தர் இயேசு பார்த்துக்கிட்டே இருந்தான். இவருக்கு நான் கல்லறை தரம்பா அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் நம்ம லெவல் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சந்தோஷமான நேரங்களில இந்த சுமக்க முடியாத சிலுவையை உங்கள் மேல நான் வைக்க விரும்புகிறேன். ஆமென். இந்த அப்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். சபையை தாங்கிறது, மற்ற காரியத்தை எல்லாம் செய்யறது. ஆனால் கொஞ்சம் நமக்கு பேர்டன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சும்மா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தூக்கி நம்ம ஜாப் பண்ணுவோம். பாஸ்டர் பிரதர் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் செய்வார் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் செய்ய மாட்டாரு, நம்ம தான் செய்யணும். அது சபையின் பாரம். அல்லேலூயா. நண்பர்கள் தான் செய்யும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஏரியாவில் வச்சிருக்கார். என்ன ஏரியாவில் வச்சிருக்கார்? ஒரு சபையில குழந்தைகளாக சில பேர் வச்சிருக்கார். ஒரு சபையில சில பேரை ஃப்ரெண்ட்ஸாக, நண்பர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். சில பேரை
மனைவிகளாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அந்த வெலாசிட்டியினுடைய ஸ்பீடு பாருங்க. என் சகோதரியே, இன்னொரு 3 வருஷம் கழிச்சு அடுத்தது மணவாளியே வரல, அடுத்த செகண்ட்ல வித்தின் மினிட்ல ஆண்டு சொல்லிட்டாரு, எனக்கு உன்னை விட்டா வேற ஆள் இல்லை, நீ தான் மணவாட்டியா இருக்கணும். ஆண்டு நம்மளை செலக்ஷன் பண்றப்பவே ரொம்ப ஜாலி என்டர்டைன்மெண்ட்டுக்காக இல்ல. we have to cross, we have to burden his cross. ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய காரியங்களை விமலுக்கு சொல்லலாம் நான் நினைச்சேன். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்நாட்கள் அவருக்கு என்னென்னவெல்லாம் ஊழியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி அவருக்கு தெரியும். கர்த்தர் இன்னும் அவரோடு கூட அந்த நெருங்கிய உறவை புதுப்பிக்க செய்வாராக. ஆமென். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த சபைக்கு, நாட் ஒன்லி விமல், today you are upgraded. ஆமென். ஹalleluya. நான் நினைச்சேன் இந்த கூட்டம் இப்படி நடக்கிற கூட்டம் இல்ல, இது குறைஞ்சது 500 to 1000 பேராவது என்ன செய்யணும் இருக்கணும். அது அடுத்த வருஷம் நிச்சயமா கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு,